தீன் தயாள் உத்தரப்பிரதேஷோட பதால் கிராமத்துல வாழ்ந்தாரு. அவர் ஒரு நல்ல விவசாயி. அவர்கிட்ட 30 ஏக்கர் வளமான நிலம் இருந்தது. அதுல கோதுமை, சோளம், கேவர் இன்னும் நிறைய காய்கறிகளை போட்டிருந்தாங்க. தீன் தயாள் வீட்ல அவனோட மனைவி, 2 பசங்க, வயசான அப்பா இருந்தாரு. குழந்தைங்களா, மருமகளே, எங்க இருக்கீங்க? மேந்தியபுரத்துல இருந்து பாலாஜி பிரசாதத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஹரி பிரசாதோட வீட்டுல இருந்து. இந்தாங்க, நீ ஏதாச்சும் வேண்டுதலை வச்சுக்கோமா, அதுக்கப்புறம் சாப்பிடு. குடுங்க தாத்தா, எனக்கு குடுங்க. ஜெய் ஆஞ்சநேயா. என்னோட கிளாஸ் லீடர் ரிஷிகா இந்த வாட்டி எக்ஸாம்ல ஃபெயில் ஆகணும். அவ ரொம்ப அல்ட்ரா. கிளாஸ்ல இருக்கிற எல்லா பசங்களையும் வாய் மேல கை வைக்க சொல்றா அவ. ஜெய் அனுமான், எங்க இங்கிலீஷ் டீச்சர் நிதி மேடம் ஸ்கூலுக்கே வரக்கூடாது. அவங்க ரொம்ப ஹோம்ஒர்க் தராங்க. எனக்கு வீடியோ கேம் விளையாட டைமே இருக்கிறது இல்ல. நேஹா, ராகுல், இந்த மாதிரி வேறவங்களுக்கு கெட்டதாகிற மாதிரி நாங்க வேண்டக்கூடாது. நீங்க கடவுள் கிட்ட வேண்டணும்னா உங்க நல்லதுக்காக வேண்டுங்க. யாருக்கும் கெட்டது நினைக்க கூடாது. குழந்தைங்களா, மருமக சரியாதான் சொல்றா. நான் படிக்கல, ஆனா எனக்கு இவ்வளவு மட்டும்தான் தெரியும். பரீட்சையில ஃபெயில் ஆகுறது, வேலை கிடைக்காம இருக்கிறது யாருக்குமே பிடிக்காது. அப்பா, இந்த வாட்டி பையில என்ன எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்க? அப்போ இதுல புதையல் இருக்கா? இது எனக்கு தெரியல இதுல என்ன இருக்குன்னு. நான் ரோட்ல நடந்துகிட்டே போனேன். ஒருத்தர் டாங்கல போய்கிட்டே இருந்தா, அவன் பையில இருந்து இது விழுந்துச்சு. எல்லாரும் பையில என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருந்தாங்க. தீன் தயாள் பைய திறந்து பார்த்தா அதுல வேர்க்கடலை இருந்தது. அட, இதுல வேர்க்கடலை இருக்கு. கடைசியா சாப்பிட வேர்க்கடலை கிடைச்சிச்சு. எங்க கிராமத்துல எங்கேயும் வேகல்ல கிடைக்கிறதே இல்ல. தீன் தயாளோட மனைவி ரேகா ரொம்ப நேர்மையானவ. அவ தீன் தயாளுக்கு சொன்னா, இந்த வேர்க்கடலை மேல எங்களுக்கு ஒரு அதிகாரமும் இல்ல. இத வித்து வர அந்த பணத்தை தானம் பண்ணிடுங்க. சரியா சொன்ன மருமகளே. ஆனா கொஞ்ச நாட்கள் நாம காத்திருக்கணும். ஏன்னா இது யாரோட முட்டையோ, பாவம். அவன் தேடிக்கிட்டு நம்ம கிராமத்துக்கு கண்டிப்பா வரலாம் இல்ல. தீன் தயாளோட சின்ன தம்பி சுரேஷ் சிட்டில இருந்தா. பிரிவு நில அவனுக்கு 30 ஏக்கர் நிலம் கிடைச்சது. ஆனா அவனோட நிலத்தை வித்து சிட்டில ஒரு சைட் வாங்கிட்டான். சுரேஷ் சிட்டில அவனை ரொம்ப இழிவா நினைச்சான். அவனோட மனைவி ரேகா கூட அவனை நிறைய சம்பாதிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். பின்னாடி இருக்கிற ஓம்கார் வீட்ல 2வது ஏசி வந்தாச்சு. நாங்க இங்க வெயில்ல சாகுறோம். வெயிலால என் முடி எல்லாம் விழுந்துடுச்சு. முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தா இப்படி கஷ்டத்துல வாழணும்னு உன்னை கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். அட, ரேஷனோட செலவு, எல்ஐசியோட செலவு, எல்ஐசி எல்லாமே கட்டான பிறகு என்கிட்ட காசு எங்க இருக்கு? ஏசி எங்க இருந்து வாங்கட்டும் நானு? உன்னோட காஸ்ட்லியான துணி, அப்புறம் காஸ்ட்லியான மேக்கப்ஸ் எல்லாம். எல்லா ஃப்ரெண்ட்ஸோட ரேஷன் அவங்க ஊர்ல இருந்து வருது. நாங்க மட்டும்தான் கடையில இருந்து ரேஷனை வாங்குறோம். உங்க அண்ணனுக்கு ஊர்ல ஒரு செலவும் இல்ல. அவங்க கிட்ட நீ நிலத்து கேளு. அவங்க ஊர்ல இருக்காங்க, எந்த வேலையும் பாப்பாங்க. அவங்க எந்த வேலை வேணாலும் பண்ணி வாழலாம். என் பகுதி நிலத்தை வாங்கி நான் அதை வித்துட்டேன். நான் மறுபடியும் கேட்க முடியாதுப்பா. நீ இப்படி அம்மாஞ்சியா இருந்தா வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ இருக்கிற காலம் கழுத்தறுத்து வாழ்ற ஒரு காலம். சாமதானம், தண்டம், வேதம் எல்லாம் பண்ணாதான் வேலை நடக்கும். இந்த சண்டே நீ ஊருக்கு போ. அப்புறம் அரிசி, கோதுமைய நீ வாங்கிட்டு வா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை சுரேஷ் அண்ணா வீட்டுக்கு போனா. சித்தப்பா வணக்கம். அட, வணக்கம் குழந்தைங்களா, வணக்கம். அண்ணா வீட்ல இல்லையா? அவரு மாமாவை கண்டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. மாமாவுக்கு ராத்திரியில கண் சரியா தெரிய மாட்டேங்குது. அட, அண்ணன் கிட்ட நான் கேட்டிருக்கணும். எனக்கு 20 குவிண்டால் கோதுமை, 20 குவிண்டால் அரிசி கிடைக்குமான்னு கேட்டிருக்கணும். இல்ல, இப்ப முடியாது. உங்க அண்ணா அறுவடையில இருந்த வந்த தானியங்களை போன மாசமே வித்துட்டாரு. மோசமான வானிலையால இந்த வாட்டி நிறைய தானியங்கள் நாசமாயிடுச்சு. ஆனா நீங்க இந்த ஊர்க்காரங்க கிட்ட உங்களுக்கு வேண்டியதை வாங்கிட்டு போலாம். நானு வாங்க வேணாம் அண்ணி. நான் உங்ககிட்ட கோதுமை அப்புறம் அரிசிய கேக்குறதுக்குன்னு வந்தேன். என்ன பேசுற சுரேஷ்? நீ சிட்டில நல்ல வேலை பாக்குற. 2 பேரு தான் இருக்கீங்க. எங்களுக்கு பசங்க இருக்காங்க. மாமாவோட மருந்து செலவு வேற. விளைஞ்ச தானியங்கள் எல்லாம் உனக்கு கொடுத்துட்டா நாங்க என்ன சாப்பிடுறது? எங்களுக்கு தினம் சாப்பிட ஒரு வழிதான் இருக்கு, இந்த தானியங்க. உங்ககிட்ட பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. அண்ணன் வரட்டும், நான் அவங்க கிட்டயே பேசிக்கிறேன். உங்ககிட்ட சாப்பாடு வச்சிருக்குல்ல, அதுவும் காலி ஆயிடுச்சா?
ஏன் அப்படி பேசுற சுரேஷ்? நீ எங்க குடும்பத்துல ஒருத்தன். எவ்வளவு நாள் ஆனாலும் இங்க இரு. நாங்க சாப்பிட்றத நீ கூட சாப்பிடு. தீன் தயாள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சுரேஷ் அவனோட பேசினான். ஆனா தீன் தயாள் சுரேஷுக்கு கீதா சொன்ன அதே பதில அவனுக்கு திருப்பி சொன்னான். உங்க மேல நான் நம்பிக்கை வச்சு இங்க வந்தேன்ல, சரி நான் போறேன், நான் எப்பவுமே வரமாட்டேன். கோவப்படாத சுரேஷ், எங்க நிலைமைய புரிஞ்சுக்கோ. அடுத்த மாசம் நாங்க வைஷ்ணவ தேவி கோயில் தரிசனத்துக்கு போயிட்டு இருக்கோம். நீயும் ரேகா வர மாதிரி இருந்தா ஃபோன் பண்ணி சொல்லு. எல்லாரும் சேர்ந்து போனா ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல, உங்ககிட்ட எந்த பழக்கமும் எனக்கு தேவையில்லை. சுரேஷ் கோவமா வீட்டுக்கு போனா. வீட்டுக்கு போய் மனைவிக்கு நடந்ததை சொன்னான். அவங்க 2 பேரும் மலை பகுதிக்கு போறாங்க. இதுதான் சரியான நேரம். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீங்க என்ன சொல்ல இங்க வந்திருக்கீங்க? அதெல்லாம் யோசிக்காத. வாழ்றதும் சாகுறதும் கடவுள் கையில இருக்கு. நீ சொன்னதை மட்டும் பண்ணு. அண்ணி, நான் அன்னைக்கு ரொம்ப அதிகமா பேசிட்டேன். நீங்க எல்லாருமே இல்லாம என்னால இருக்க முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல சுரேஷ். சின்னவங்க தப்பு பண்ணுவாங்கதா. பெரியவங்களான நாங்க அதை மன்னிக்கணும். அண்ணி, நீங்க அப்புறம் வைஷ்ணவி தேவி எப்போ எந்த வெஹிக்கிள்ல போய்கிட்டே இருக்கீங்க? நாங்க இந்த மாசம் 16க்கு மோட்டார் சைக்கிள்ல தான் போறோம். பசங்களும் மாமாவும் வீட்ல தான் இருப்பாங்க. ஏன்னா பசங்களுக்கு எக்ஸாம் வருது இல்லையா. சரி, நீங்க திரும்ப வந்ததும் சொல்லிருங்க. நான் வந்து பிரசாதத்தை எடுத்துக்கிறேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கீதா தீன் தயாள் மோட்டார் சைக்கிள்ல கோவிலுக்கு போனாங்க. மலை மேல போனதும் ஒரு ஜீப் அவங்க பின்னாடியே வந்தது. ஜீப் தீன் தயாள் மோட்டார் சைக்கிள்ல இடிச்சது. அந்த மோட்டார் சைக்கிள் குழியில விழுந்துருச்சு. அடுத்த நாள் சுரேஷ் தீன தயாள் வீட்டுக்கு போனா. சித்தப்பா, அம்மா அப்பா வீட்ல இல்ல, வைஷ்ணவ தேவிக்கு போயிருக்காங்க. எதுக்கு வந்தீங்க? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்க அப்பா அம்மா எப்பவுமே வர மாட்டாங்க. அட சுரேஷ், குழந்தைங்க கிட்ட இப்படி எல்லாம் இருக்கு நீ பேசிக்கிட்டே இருக்க? இங்க பாருங்க, பேப்பர்ல என்ன வந்திருக்குன்னு பாருங்க. வைஷ்ணவி தேவி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ஜீப் அப்புறம் பைக்கு அடிச்சு மோட்டார் சைக்கிள் பாதாளத்துக்கு விழுந்துருச்சு. அண்ணனுக்கு போன் கூட போக மாட்டேங்குது. ரொம்ப நாளா ராம்தாஸ் கீதா தீனதயாள் வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவங்க வரல. இனிமே வெயிட் பண்றதுல ஒன்னும் பிரயோஜனமே இல்ல. வயலு எல்லாத்தையும் நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். இந்த குழந்தைங்களையும் நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். சரிப்பா, நீயே பாத்துக்கோ. ஒரு ராத்திரி சுரேஷ் அப்பாவுக்கு இரும்பு மருந்து பதிலா மயக்க மருந்து கொடுத்தா. ராம்தாஸ் மயக்கமானதும் அப்போ சுரேஷ் நிலத்து பத்திரத்து மேல ராம்தாஸோட கை நாட்டு போட்டா. சுரேஷ் அவரை ஏமாத்தி நிலத்தை அவன் பேர்ல மாத்திக்கிட்டா. அதுக்கப்புறம் சுரேஷ் அவனோட வீட்டுக்கு போயிட்டா. ஒரு நாள் சுரேஷ் ராகுல் அவங்க நிலத்துல விளையாட போனப்போ அங்க ஒரு ஆள் அவங்கள துரத்தினா. டேய், ஏன் வயல்ல வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? இது எங்களுடைய நிலம். இது உங்களதா இருந்துச்சு. உங்க சித்தப்பா இத எனக்கு வித்துட்டான். நேஹா ராகுல் வீட்டுக்கு போய் தாத்தாவுக்கு நடந்ததை சொன்னாங்க. ராம்தாஸ் ஊர்ல இருக்கிற ஒருத்தரோட போனை வாங்கி சுரேஷுக்கு கால் பண்ணாங்க. போனை சுரேஷ் மனைவி ரேகா எடுத்தா. அட மருமகளே, சுரேஷ் எங்க இருக்கான்? அவன் வயல்ல வித்துட்டானா? ஆமா, அந்த நிலத்தை வித்துட்டோம். அப்பப்போ ஃபோன் பண்ணி தொந்தரவு கொடுக்காதீங்க. 2 பசங்களும் கொஞ்ச நாள்ல வளர்ந்துடுவாங்க. வாழ்றதுக்கு ஏதோ ஒரு வேலைய செய்வாங்க. நாங்க எங்க வீட்டை கூட மாத்திட்டோம். அதனால எங்க வீட்டுக்கும் வராதீங்க. பாவம் வயசான ராம்தாஸ் கவலையாவே இருந்தாங்க. அந்த பசங்களை எப்படி வளர்க்கறதுன்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் தான் வேலை எல்லாத்தையும் பண்ணணும் போல. இல்லைன்னா பட்னியால எல்லாருமே செத்துருவோம். வயசானவருக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்றதுன்னு. அவர் அந்த வேர்க்கடலை பையை எடுத்தாரு. தீனதயாளுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கிடைச்ச அந்த பை. அந்த வேர்க்கடலைய சிட்டில விக்கிறதுக்கு அவரு எடுத்துக்கிட்டு போனாரு. வேகல்ல வேகல்ல வேகல்ல, சுட சுட வேகல்ல வாங்கலையா? வேகல்ல, ருசியான வேகல்ல வேகல்ல. அடோண்ணா, வேகல்ல எவ்வளோண்ணா? இந்த வேகல்ல வெறும் 100 ரூபாய் தான் கிலோவுக்கு. அந்த ஆளு கடலைய சாப்பிட்டா. வேர்க்கடலை சாப்பிட நல்லா இருந்தது. அவ பையில இருந்த எல்லா வேர்க்கடலையும் வாங்கிட்டான். ராம்தாஸுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா. 300 ரூபாய் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் 700 ரூபாவுக்கு மறுபடியும் வேகல்லைய வாங்கிக்கிறேன். இதனால எனக்கு நல்ல லாபம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். வீட்டுக்கு வரும்போது இருட்டாயிடுச்சு.
இருட்டுல ராம்தாஸ்க்கு சரியா கண்ணு தெரியாது. ரோட்டுல நடக்கும்போது கம்பியில இடிச்சு அவர் கீழே விழுந்தாரு. ஒரு ஆள் ராம்தாஸோட உதவிக்கு வந்தாரு. அவரு நைஸா ராம்தாஸோட பாக்கெட்ல கைய போட்டு எல்லா பணத்தையும் எடுத்துட்டாரு. அடடடடடா, கொஞ்சம் நிதானமா போங்க. ரொம்ப நன்றிப்பா. அது என்னன்னா இருட்டுல எனக்கு கண்ணு தெரியாதுப்பா, அதுக்கு நான் விழுந்துட்டேன். கொஞ்ச தூரம் நடந்ததும் ராம்தாஸ் அவங்களோட பாக்கெட்ல கைய போட்டாரு. அட, என் பணம் எங்க போச்சு? சாப்பிட கூட இப்ப எங்கட காசு இல்லையா? குழந்தைங்க இன்னைக்கு பட்னியாவே தூங்கணுமா? அப்போ அங்க ஒரு சாது வந்தாரு. என்ன ஆச்சு அண்ணன்? எதுக்கு அழுதுகிட்டே இருக்கீங்க? ராம்தாஸ் சாதுவுக்கு நடந்ததை சொன்னாரு. சாது ஜோலியில இருந்து ஒரு பைய எடுத்து ராம்தாஸ்க்கு கொடுத்து சொன்னாரு, இந்த பையில சில விதைகள் இருக்கு, இத நீ முளைக்கவை. இதால தங்கத்து வேகல்ல உனக்கு கிடைக்கும். ஆனா என்கிட்ட வயலே இல்லையாப்பா. உன் கிராமத்துல இருக்கிற நதிக்கு பக்கத்துல வீணா இருக்கிற நிலம் இருக்கு. உன்னோட வீட அடமானத்துக்கு வச்சு கொஞ்சம் வயல்ல நீ வாங்கி போடு. அதுல இந்த வேகலைய போடு. ராம்தாஸ் சாது சொன்ன மாதிரியே செஞ்சாரு. 6 நாள்ல வயல்ல தங்க வேர்க்கடலை விளைஞ்சது. அந்த வேர்க்கடலைய வித்து ராம்தாஸ் அடுகு வச்ச வீட்டை கூட மீட்டுட்டாரு. தாத்தா, நம்ம கிட்ட இப்போ நிறைய காசு இருக்கு. வாங்க பட்டணத்துக்கு போய் படம் பார்த்துட்டு வரலாம். ராம்தாஸ், நேஹா, ராகுல் சிட்டில இருக்கிற சினிமா தியேட்டருக்கு போனாங்க. சுரேஷ், ரேகா கூட அங்க சினிமா பார்க்க வந்தாங்க. உங்ககிட்ட இவ்ளோ பணம் எப்படி வந்தது? சிட்டிக்கு வந்து படம் பார்க்குற மாதிரி? சித்தப்பா ஏமாத்தி எங்க நிலத்தை புடுங்கிட்டாரு. ஆனா இப்போ எங்களுக்கு கிடைச்ச நிலத்துல தங்க வேர்க்கடலை விளைக்குது. நீங்க இப்போ எங்களோட ஏழைங்க. சினிமா பார்த்ததும் ராம்தாஸ், நேஹா, ராகுல் வீட்டுக்கு போனாங்க. அங்க தீனதயாள், கீதா வாசலில் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கடவுள் கருணையால நீங்க 2 பேரும் பழிச்சிருக்கீங்க. நீங்க 2 பேரும் வருவீங்கன்னு நான் நம்பவே இல்லப்பா. ஆமா, நாங்க பாதாளத்துல போய் விழுந்துட்டோம். ஆனா ஒரு விவசாயி எங்களை காப்பாத்திட்டாங்க. சரியாகிறதுக்கு கொஞ்ச நாட்கள் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ராம்தாஸ் சுரேஷ் பண்ண அநியாயத்தை தீனதயாள் கீதாவுக்கு சொன்னாரு. தங்க வேர்க்கடலை கதையை கூட அவங்களுக்கு சொன்னாங்க. அந்த கடவுள் ஒரு கையில புடுங்கினா இன்னொரு கையில கொடுப்பாரு. சுரேஷ் கிட்ட நிலத்தோட பணத்தை வாங்க ஒரு வழி இருக்கு. கீதாக்கு தெரியும் சுரேஷ் தங்க வேர்க்கடலை ஆசையில வறண்ட நிலத்தை வாங்க வருவான்னு. அவங்க பையில இருந்த எல்லா விதைகளையும் விதைச்சு தங்க வேர்க்கடலைய எடுத்தாங்க. எல்லா பணத்தையும் பேங்க்ல போட்டாங்க. கொஞ்ச நாள்ல சுரேஷ் கிராமத்துக்கு வந்து கீதாக்கு சொன்னான், அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் உங்க வயல வித்துட்டேன். நீங்க தங்க வேகலையால நிறைய காசை நீங்க சம்பாதிச்சிருக்கலாம். அந்த தங்க வெளியும் அந்த இடத்தை எனக்கு கொடுத்துருங்க. உங்க இடத்த 15 லட்சத்துக்கு வித்திருந்த 15 லட்சத்தை நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன். சரி. சுரேஷ் 15 லட்சம் கொடுத்து வறண்ட நிலத்தை வாங்கிட்டான். அவன் நினைச்சா அது அதிசய நிலம்னு. ஆனா அதிசயம் இருந்தது சாது கொடுத்த வேர்க்கடலையில. சுரேஷ் வேர்க்கடலைய வாங்கி வறண்ட நிலத்துல விதைச்சான். ஆனா அங்க ஒண்ணுமே நடக்கல. சுரேஷ் கோவமா கீதா கிட்ட போனான். அண்ணி, வயல்ல ஒரு வெளிச்சலும் வரவே மாட்டேங்குது. அதுக்கு நாங்க என்ன பண்றது? நீ மோசமானவன். அதனாலதான் அதிர்ஷ்டம் உன்னோட கை கொடுக்கல. அப்படின்னு 15 லட்சத்தை திருப்பி கொடுங்க. நீ கொடுத்த அந்த பணத்தை நாங்க செலவு பண்ணிட்டோம். அதனால உன்னோட பணத்தை வாங்க முயற்சி பண்ணாத. நிஜத்துல அது எங்களுடைய பணம்தான். நீ எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணா போலீஸ கூப்பிடுவோம். எங்களுக்கு நல்லா தெரியும் எங்களை குழியில தள்ள வச்சது நீதானு. மாமாவை மயக்கமாக்கிட்டு நிலத்தை உன் பேர்ல மாத்திக்கிட்ட. உண்மைய கேட்டதும் சுரேஷுக்கு பயமாயிடுச்சு. திரும்பி கிராமத்துக்கு வரவே இல்லை. அப்துல் ஒரு பிரமாதமான சமையல்காரர். அவரு சுல்தான் மியா ஹோட்டல்ல தந்தூரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு தந்தூரி பார்சல் கொடுங்க. இதோ தந்துடுறேன். அப்துல் என்ன, உங்க கையால செய்யற தந்தூரியை பத்தி சொல்லவே தேவையில்ல. நானும் நிறைய ஹோட்டல்ல தந்தூரி சாப்பிட்டிருக்கேன். ஆனா உங்க கையில இருக்கிற கைப்பக்குவம் வேற எங்கேயுமே கிடையாதுண்ணே. நன்றி. என்னுடைய தந்தூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கே, அதுவே சந்தோஷம். அப்துல் பல வருஷங்களா இதே ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் சுல்தான் மியாவோட பையன் ஹப்சல் ஹோட்டலை பாத்துக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டான்.
தம்பி, உங்க ஹோட்டல் தந்தூரி உண்மையிலேயே சூப்பரு. ஆ ஆ எனக்கு தெரியும், நிறைய கஸ்டமர்ஸ் அப்துல் அண்ணன் தந்தூரி பத்தி பாராட்டுறாங்க. இத கேட்டுட்டு அப்துல் சிரிச்சாரு. அவருக்கு ஹப்சல் மைண்ட்ல இருக்கிற குறுக்குத்தனமான புத்தி என்னன்னு தெரியாது. ஹப்சல் என்ன யோசிச்சு வச்சிருந்தான்னா, அதாவது அவன் தந்தூரி கவுண்டரை பெருசாக்கலாம்னு நினைச்சான். இன்னும் நிறைய சமையல்காரங்களை வைக்கணும்னு நினைச்சான். அப்துல் அண்ணன், இன்னும் நீங்க சில சமயக்காரங்களுக்கு உங்களை மாதிரி தந்தூரி செய்ய கத்து கொடுக்கணும். அது என்னன்னா, நான் தந்தூரி கவுண்டரை பெருசாக்க போறேன். அப்பதான் என்னால நிறைய ஆர்டர் எடுக்க முடியும். நிச்சயமா தம்பி, நான் எல்லா சமயக்காரங்களுக்கும் சொல்லி கொடுக்கறேன். இத கேட்டதும் ஹப்சல் சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தந்தூரி கவுண்டர் பெருசாச்சு. இன்னும் 2 சமையல்காரங்க அந்த கவுண்டருக்கு வந்துட்டாங்க, அல்தாஃப் அப்புறம் அர்பாஸ். இப்ப என்ன கவனமா பார்த்து கத்துக்கங்க. என்ன மாதிரியே நல்லா தந்தூரி செஞ்சீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்களையும் பாராட்டுவாங்க. அப்துல் அவங்க 2 பேருக்கும் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு நல்லா கத்து கொடுத்தாரு. கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் அப்துல் மாதிரி தந்தூரி செய்ய கத்துக்கிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, பகல்ல இந்த ஹோட்டல் 2 மடங்கும், ராத்திரியில 4 மடங்கு வியாபாரம் நடக்கும். உங்க வாக்கு நிறைவேறட்டும் அப்துல் அண்ணே. அப்துல் அவங்க 2 பேருக்கும் நல்ல மனசோட தந்தூரி செய்யறது எப்படின்னு கத்து கொடுத்தாரு. ஆனா அப்சல் ரொம்பவே தந்திரமானவன். அவன் மைண்ட்ல பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருந்தது. அதனால அவன் புது கோழி பண்ணக்காரர்கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். இந்த கோழி பண்ணக்காரன் அப்சலுக்கு செத்து போன கோழிங்களை குறைஞ்ச விலைக்கு விற்க ஆரம்பிச்சான். அதனால அப்சலோட லாபம் அதிகமாச்சு. தந்தூரி கவுண்டர் பெருசா இருந்ததுனால கஸ்டமர்ஸும் அதிகமாயிட்டாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் அப்துல் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல ராத்திரி பகல்னு பார்க்காம இருந்தாரு. அப்பதான் அந்த ஹோட்டலோட முதலாளி சுல்தான் அங்க வந்தாரு. கண்ணா அப்சல், ஹோட்டல் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுப்பா. அது சரி, நம்ம கோழி வாங்குற பண்ணைய மாத்திட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, இந்த புது பண்ணக்காரரு குறைஞ்ச விலையிலேயே கோழிகளை நம்மளுக்கு சப்ளை பண்றாரு. அப்படியா? அது எப்படி? ஏன்னா அந்த கோழிங்க ஏற்கனவே செத்து போனதுங்க. அரே அல்லா, ஏன்பா இந்த மாதிரி அநியாயத்தை செய்யற? இது பாவம்பா. இந்த பாவத்தை செய்யாத. அவ கொடுக்கற தந்தூரி சாப்பிட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்புறம் அந்த அல்லா நம்மள மன்னிக்கவே மாட்டாரு கண்ணா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. எல்லா ஹோட்டல்காரங்களும் இப்படிதான் செய்யறானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் எல்லாம் இப்படிதான் நடக்குது. இது வரைக்கும் எந்த நோயும் வந்ததில்லை, இனிமேலும் வராது. உனக்கு அறிகுறி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். இனிமே இந்த ஹோட்டல் உன்னுடையது. நீ தான் இதுக்கு முதலாளி. நல்லதோ கெட்டதோ அது எல்லாம் உன் கையில தான் இருக்கு, சரியா? சுல்தான் சார் அங்கேருந்து கிளம்பி போனாரு. அவங்க பேசினது எல்லாத்தையும் அப்துல் கேட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அவரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. ராத்திரி முழுக்க அப்துல் இதே விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. ஜனங்க உயிரோட விளையாடுற இடத்துல நான் இனிமே வேலை செய்ய மாட்டேன். இது ரொம்பவே பாவம். ஆனா முதலாளி பையன் நான் சொல்றத கேட்க மாட்டாரு. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு எனக்கு தோணுது. இப்ப அப்துல் என்ன யோசிச்சாருன்னா, சுல்தான் ஹோட்டல்ல சமைக்கிற வேலையை விட்டுடலான்னு யோசிச்சாரு. மறுநாள் காலையில அவரு ஹோட்டலுக்கு போனாரு. நேத்துக்கு நீங்க பேசுனதை நான் கேட்டுட்டேன். இனிமே இங்க வேலை செய்யறதுக்கு என் மனசாட்சி உறுத்துது. நான் இந்த ஹோட்டலை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நல்லது. நீ என்ன நினைச்ச? நீ போயிட்டேன்னா இந்த ஹோட்டலை மூடிடுவேன் நினைச்சியா? அதான் இல்ல. ஆனா இதுக்கு மேல உனக்கு எந்த ஹோட்டல்லையும் வேலை கிடைக்காது. அது உறுதி அப்துல் அண்ணே. அத நான் ஏத்துக்கிறேன். வேலை இல்லாம நான் இருந்துருவேன். இந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்க நான் விரும்பல. அப்துல் இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அவரு நிறைய ஹோட்டல்ல வேலை தேடி அலைஞ்சாரு. ஆனா அவருக்கு வேலை எங்கேயும் கிடைக்கல. ரொம்ப நொந்து போய் ஒரு நாள் அவரு தன்னோட நண்பன் முஸ்தபா சைக்கிள் கடையில உட்கார்ந்துருந்தாரு. என்னப்பா ஆச்சு? இன்னைக்கு வேலை கிடைக்கலையா? இல்ல நண்பா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தந்தூரி பண்ற வேலையை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது. வேற வேலை செய்ய சொல்லி உன்னை யார் சொன்னது? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயே சொந்தமா ஒரு தந்தூரி கவுண்டரை ஓபன் பண்ணா என்ன? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. தந்தூரி ரொம்ப விலை அதிகம். அது மட்டும் இல்லாம ஹோட்டல் வேணும் இல்ல, அதுக்கு வாடகை, இதுக்கெல்லாம் நான் எங்க போறது? உன்னுடைய எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. முஸ்தபா 2 பழைய சைக்கிள் ரிம் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் அதுல ஹோல்ஸ போட்டு ஒரு கம்பியை போட்டாரு. இந்தா ரெடி ஆயிடுச்சு. என்ன இது? புரிய வைக்கிறேன். முஸ்தபா கிட்ட ஒரு தள்ளி வண்டி இருந்தது. முஸ்தபா அந்த கைவண்டிக்கு மேல இருந்த மரத்தை உடைச்சு எடுத்தாரு. அப்புறம் இந்த தந்தூரை அந்த கைவண்டியில ஃபிக்ஸ் பண்ணாரு. இப்போ இதுக்கு கீழே அடுப்பு கறிய பத்த வை. அப்புறம் இத சுத்தி சுத்தி தந்தூரி பண்ண. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கே.
இதை எப்படி யோசிச்ச? உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன், அதான் யோசனை தானா வந்துருச்சு. நன்றி நன்றி நண்பா. மறுநாள்ல இருந்து முஸ்தபா அந்த கைவண்டியில தந்தூரி விற்க ஆரம்பிச்சாரு. தந்தூரி செய்யறதுல முஸ்தபா கை தேர்ந்த ஆளு. ஆனா அவர்கிட்ட ஹோட்டல் இல்ல, அதனால அவரோட தந்தூரி விலையும் ரொம்ப குறைவா தான் இருந்தது. முஸ்தபாவோட தள்ளுவண்டி தந்தூரி கடையில கஸ்டமர்ஸ் கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. அதே சுல்தான் ஹோட்டல்ல ஃபுட் ஆஃபீஸர்ஸ் வந்து செக் பண்ணாங்க. அப்புறம் செத்து போன கோழியை சமைச்சு விற்கிறதுனால அவங்களோட ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாங்க. அந்த குற்றத்துக்காக அப்சலுக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஒருவேளை இதுதான் இயற்கையோட நியாயம் போல இருக்கு. நல்லவங்களுக்கு எப்பவும் நல்லதுதான் நடக்கும், அப்புறம் கெட்டவங்களுக்கு கெட்டது தான் நடக்கும். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லதை மட்டும் செய், நல்லதே நடக்கும். அப்துல் ஒரு பிரமாதமான சமையல்காரர். அவரு சுல்தான் மியா ஹோட்டல்ல தந்தூரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு தந்தூரி பார்சல் கொடுங்க. இதோ தந்துடுறேன். அப்துல் என்ன, உங்க கையால செய்யற தந்தூரியை பத்தி சொல்லவே தேவையில்ல. நானும் நிறைய ஹோட்டல்ல தந்தூரி சாப்பிட்டிருக்கேன், ஆனா உங்க கையில இருக்கிற கைப்பக்குவம் வேற எங்கேயுமே கிடையாதுண்ணே. நன்றி. என்னுடைய தந்தூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கே, அதுவே சந்தோஷம். அப்துல் பல வருஷங்களா இதே ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் சுல்தான் மியாவோட பையன் அப்சல் ஹோட்டலை பாத்துக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டான். தம்பி, உங்க ஹோட்டல் தந்தூரி உண்மையிலேயே சூப்பரு. எனக்கு தெரியும், நிறைய கஸ்டமர்ஸ் அப்துல் அண்ணன் தந்தூரி பத்தி பாராட்டுறாங்க. இத கேட்டுட்டு அப்துல் சிரிச்சாரு. அவருக்கு அப்சல் மைண்ட்ல இருக்கிற குறுக்குத்தனமான புத்தி என்னன்னு தெரியாது. அப்சல் என்ன யோசிச்சு வச்சிருந்தான்னா, அதாவது அவன் தந்தூரி கவுண்டரை பெருசாக்கலாம்னு நினைச்சான். இன்னும் நிறைய சமையல்காரங்களை வைக்கணும்னு நினைச்சான். அப்துல் அண்ணன், இன்னும் நீங்க சில சமயக்காரங்களுக்கு உங்களை மாதிரி தந்தூரி செய்ய கத்து கொடுக்கணும். அது என்னன்னா, நான் தந்தூரி கவுண்டரை பெருசாக்க போறேன். அப்பதான் என்னால நிறைய ஆர்டர் எடுக்க முடியும். நிச்சயமா தம்பி, நான் எல்லா சமயக்காரங்களுக்கும் சொல்லி கொடுக்கறேன். இத கேட்டதும் அப்சல் சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தந்தூரி கவுண்டர் பெருசாச்சு. இன்னும் 2 சமையல்காரங்க அந்த கவுண்டருக்கு வந்துட்டாங்க, அல்தாஃப் அப்புறம் அர்பாஸ். இப்ப என்ன கவனமா பார்த்து கத்துக்கங்க. என்ன மாதிரியே நல்லா தந்தூரி செஞ்சீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்களையும் பாராட்டுவாங்க. அப்துல் அவங்க 2 பேருக்கும் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு நல்லா கத்து கொடுத்தாரு. கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் அப்துல் மாதிரி தந்தூரி செய்ய கத்துக்கிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, பகல்ல இந்த ஹோட்டல் 2 மடங்கும், ராத்திரியில 4 மடங்கு வியாபாரம் நடக்கும். உங்க வாக்கு நிறைவேறட்டும் அப்துல் அண்ணே. அப்துல் அவங்க 2 பேருக்கும் நல்ல மனசோட தந்தூரி செய்யறது எப்படின்னு கத்து கொடுத்தாரு. ஆனா அப்சல் ரொம்பவே தந்திரமானவன். அவன் மைண்ட்ல பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருந்தது. அதனால அவன் புது கோழி பண்ணக்காரர்கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். இந்த கோழி பண்ணக்காரன் அப்சலுக்கு செத்து போன கோழிங்களை குறைஞ்ச விலைக்கு விற்க ஆரம்பிச்சான். அதனால அப்சலோட லாபம் அதிகமாச்சு. தந்திரி கவுண்டர் பெருசா இருந்ததுனால கஸ்டமர்ஸும் அதிகமாயிட்டாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் அப்துல் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல ராத்திரி பகல்னு பார்க்காம இருந்தாரு. அப்பதான் அந்த ஹோட்டலோட முதலாளி சுல்தான் அங்க வந்தாரு. கண்ணா அப்சல், ஹோட்டல் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுப்பா. அது சரி, நம்ம கோழி வாங்குற பண்ணைய மாத்திட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, இந்த புது பண்ணக்காரரு குறைஞ்ச விலையிலேயே கோழிகளை நம்மளுக்கு சப்ளை பண்றாரு. அப்படியா? அது எப்படி? ஏன்னா அந்த கோழிங்க ஏற்கனவே செத்து போனதுங்க. அரே அல்லா, ஏன்பா இந்த மாதிரி அநியாயத்தை செய்யற? இது பாவம்பா. இந்த பாவத்தை செய்யாத. அவ கொடுக்கற தந்தூரி சாப்பிட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்புறம் அந்த அல்லாஹ் நம்மள மன்னிக்கவே மாட்டாரு கண்ணா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. எல்லா ஹோட்டல்காரங்களும் இப்படிதான் செய்யறானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் எல்லாம் இப்படிதான் நடக்குது. இது வரைக்கும் எந்த நோயும் வந்ததில்ல, இனிமேலும் வராது. உனக்கு அறிகுறி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். இனிமே இந்த ஹோட்டல் உன்னுடையது. நீ தான் இதுக்கு முதலாளி. நல்லதோ கெட்டதோ அது எல்லாம் உன் கையில தான் இருக்கு, சரியா? சுல்தான் சார் அங்கேருந்து கிளம்பி போனாரு. அவங்க பேசினது எல்லாத்தையும் அப்துல் கேட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அவரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. ராத்திரி முழுக்க அப்துல் இதே விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. ஜனங்க உயிரோட விளையாடுற இடத்துல நான் இனிமே வேலை செய்ய மாட்டேன். இது ரொம்பவே பாவம். ஆனா முதலாளி பையன் நான் சொல்றத கேட்க மாட்டாரு. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு எனக்கு தோணுது. இப்ப அப்துல் என்ன யோசிச்சாருன்னா, சுல்தான் ஹோட்டல்ல சமைக்கிற வேலையை விட்டுடலான்னு யோசிச்சாரு. மறுநாள் காலையில அவரு ஹோட்டலுக்கு போனாரு. நேத்துக்கு நீங்க பேசுனதை நான் கேட்டுட்டேன். இனிமே இங்க வேலை செய்யறதுக்கு என் மனசாட்சி உறுத்துது. நான் இந்த ஹோட்டலை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நல்லது. நீ என்ன நினைச்ச?
நீ போயிட்டேன்னா இந்த ஹோட்டலை மூடிடுவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல. ஆனா இதுக்கு மேல உனக்கு எந்த ஹோட்டல்லையும் வேலை கிடைக்காது. அது உறுதி அப்துல்லனே. அத நான் ஏத்துக்கிறேன். வேலை இல்லாம நான் இருந்துருவேன். இந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்க நான் விரும்புறேன். அப்துல் இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அவரு நிறைய ஹோட்டல்ல வேலை தேடி அலைஞ்சாரு. ஆனா அவருக்கு வேலை எங்கேயும் கிடைக்கல. ரொம்ப நொந்து போய் ஒரு நாள் அவரு தன்னோட நண்பன் முஸ்தபா சைக்கிள் கடையில உட்கார்ந்துருந்தாரு. என்னப்பா ஆச்சு? இன்னைக்கு வேலை கிடைக்கலையா? இல்ல நண்பா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தந்தூரி பண்ற வேலையை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது. வேற வேலை செய்ய சொல்லி உன்னை யார் சொன்னது? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயே சொந்தமா ஒரு தந்தூரி கவுண்டர் ஓபன் பண்ணா என்ன? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. தந்தூரி ரொம்ப விலை அதிகம். அது மட்டும் இல்லாம ஹோட்டல் வேணும் இல்ல, அதுக்கு வாடகை, இதுக்கெல்லாம் நான் எங்க போறது? உன்னுடைய எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. முஸ்தபா 2 பழைய சைக்கிள் ரிம் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் அதுல ஹோல்ஸ போட்டு ஒரு கம்பியை போட்டாரு. இந்தா ரெடி ஆயிடுச்சு. என்ன இது? புரிய வைக்கிறேன். முஸ்தபா கிட்ட ஒரு தள்ளி வண்டி இருந்தது. முஸ்தபா அந்த கைவண்டிக்கு மேல இருந்த மரத்தை உடைச்சு எடுத்தாரு. அப்புறம் இந்த தந்தூரை அந்த கைவண்டியில ஃபிக்ஸ் பண்ணாரு. இப்போ இதுக்கு கீழே அடுப்பு கறிய பத்த வை. அப்புறம் இத சுத்தி சுத்தி தந்தூரி பண்ண. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கே. இதை எப்படி யோசிச்ச? உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன். அதான் யோசனை தானா வந்துருச்சு. நன்றி நன்றி நண்பா. மறுநாள்ல இருந்து முஸ்தபா அந்த கைவண்டியில தந்தூரி விற்க ஆரம்பிச்சாரு. தந்தூரி செய்யறதுல முஸ்தபா கை தேர்ந்த ஆளு. ஆனா அவர்கிட்ட ஹோட்டல் இல்ல. அதனால அவரோட தந்தூரி விலையும் ரொம்ப குறைவா தான் இருந்தது. முஸ்தபாவோட தள்ளுவண்டி தந்தூரி கடையில கஸ்டமர்ஸ் கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. அதே சுல்தான் ஹோட்டல்ல ஃபுட் ஆஃபீஸர்ஸ் வந்து செக் பண்ணாங்க. அப்புறம் செத்து போன கோழியை சமைச்சு விற்கிறதுனால அவங்களோட ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாங்க. அந்த குற்றத்துக்காக அப்சலுக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஒருவேளை இதுதான் இயற்கையோட நியாயம் போல இருக்கு. நல்லவங்களுக்கு எப்போ நல்லதுதான் நடக்கும், அப்புறம் கெட்டவங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லதை மட்டும் செய், நல்லதே நடக்கும். ஆவ்லாப்பூர்ங்கிற ஒரு கிராமம் இருந்தது. கிராமத்து பேரு எவ்வளவு விசித்திரமோ அந்த ஜனங்க கூட அதே மாதிரி விசித்திரம். எல்லாரும் அவங்கவங்க நிலத்துல விவசாயம் பண்ணி வாழ்க்கைய ஓட்டுவாங்க. ஒரு நாள் சங்கர் ராவ் மாருதி ராவோட வயல்ல போயிட்டு இருந்தாரு. ஒரு விஷயம் மட்டும் நம்ம கிராமத்துல சரியா இருக்கும். 2 வேளை சாப்பாடுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு எல்லாருமே ரொம்ப நிம்மதியா இருப்பாங்க. நீங்க சரியாதான் சொன்னீங்க. நல்ல வாழ்க்கைக்கு 2 வேளை சாப்பாடு, நல்ல துணி இருந்தா அதுவே போதும். 2 பேரும் நடந்துகிட்டே ஊரோட பெரிய நாட்டாம வசந்த் ராவ் வயலுக்கு போனாங்க. அவருடைய அந்த நிலம் ரொம்ப நாளாவே வறண்டு போய் இருந்தது. ஆனா அங்க சோளக்காட்டு பொம்மை ஒண்ணு நின்னுட்டு இருந்தது. அத பார்த்து அவங்க பயந்து போனாங்க. ஐயோ கடவுளே, இந்த பொம்மை நம்ம பேசுறதெல்லாம் கேக்குது போலயே. ஆனா இந்த பாழடைஞ்ச பூமியில இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? நாம இத இங்கிருந்து எடுத்து போட்டுடலாம். அந்த பொம்மைய வயல்ல இருந்து எடுத்து பக்கத்துல இருந்த கோவில்ல வச்சுட்டாங்க. இந்த பொம்மையை எங்கேயே விட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம். இந்த பொம்மையை அங்கே இங்க தூக்கிட்டு போய் நம்ம நாளே போயிடுச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லதா நடந்திருக்கு. கோயிலுக்கு யாரே வந்தாலும் கூட இந்த பொம்மைய பார்த்துட்டு பயந்துருவாங்க. 2 பேரும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. அந்த ராத்திரி மாருதி ராவ் கண்ட கனவுல, என்ன பண்ணிக்கிட்டே இருக்க மாருதி? இவ்வளோ பெரியவனா இருக்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் உன்னை குளிப்பாட்டிருக்க. உங்க அம்மா போல சின்ன வயசுல இருக்கும்போது நான் உன்னை ரொம்ப பாசமா பார்த்துக்கிட்டேன். அட, இங்க இங்க என்ன நடக்குது? நீ யாரு? அப்புறம் என்னோட பேர் எப்படி உனக்கு தெரியும்? நீ பயப்படாத மாருதி, கூடிய சீக்கிரம் உனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். திடீரென மாருதி ராவ் பயந்து எந்திரிச்சாரு. அவனை அப்படி பார்த்து அவனோட பொண்டாட்டி கஞ்சன் ரொம்பவே பயந்து போயிட்டா. என்ன ஆச்சுங்க? உடம்பு சரியா இருக்குல்ல? இந்த குளிர்காலத்துல நீங்க இப்படி வேர்த்து கொட்டுறீங்க? நானு ஒரு விசித்திரமான கனவு கண்டேன். என்ன கனவு? அந்த கனவுல ஒரு பொம்மை என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் விசித்திரமான ஒரு விஷயம் என்னன்னா, அதுக்கு என்னோட பேர் தெரியுது. நீங்க ஒரு வாட்டி சின்ன பசங்க மாதிரி பேசுவீங்க. கனவு கனவு தாங்க. கனவுல நாங்க என்ன வேணாலும் பார்க்கலாம். கனவுல நீங்க இந்த தேசத்தோட முதல்வர் கூட ஆகலாம். ஆனா நிஜ வாழ்க்கையில நீங்க இந்த ஊரோட நாட்டாம கூட ஆக முடியாது. படுத்துக்கங்க. அந்த ராத்திரி பூரா மாருதி ராவுக்கு தூக்கமே வரல. அவ ராத்திரி எல்லாம்
கவலையில கண்ணே மூடல. பொழுது விடிஞ்சதும் சங்கர் ராவ் ரொம்ப ஜோரா கதவை வந்து தட்டுறாரு. என்னாச்சு? எதுக்கு நீ பயந்துகிட்டே இருக்க? நீ கொஞ்சம் வெளியே வா, ஒரு முக்கியமான விஷயத்த நான் உன்கிட்ட பேசணும். அட, அப்படி என்ன ஆச்சு? ஏண்டா வீட்டுக்கிட்ட நீ வரமாட்டியா? விஷயம் அந்த மாதிரி இருக்கு. மாருதி ராவ் வெளியே போயிட்டாரு. மாருதி ராவ் பார்த்தா சங்கர் ராவ் ரொம்ப பயந்திருந்தாரு. சீக்கிரமா சொல்லு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்க பொண்டாட்டி பிள்ளைக்கு ஒன்றும் ஆகல தானே? அட, அவங்க ரொம்பவே நல்லா இருக்காங்க. இப்ப சொல்ல போற விஷயத்த கேட்டா நீ பயந்து அப்படியே மயங்கி அங்கேயே விழுந்துருவ. நீ உனக்கு தெரியும்ல, நேத்து நாம வசந்த்புரத்துல இருந்து தலைவர் வயல்ல ஒரு பொம்மையை எடுத்துட்டு வந்தோம்ல, அந்த பொம்மை அங்கிருந்து காணாம போயிடுச்சு. ஐயோ, அதுல என்னடா இருக்கு? இதுக்குடா நான் பயப்படணும்? காலங்காத்தால அந்த பூசாரி அதை பார்த்துருப்பான். அந்த பொம்மைய ஏதாச்சும் வயல போய் வீசிட்டு வந்திருப்பான், அவ்வளவுதான். இல்லைன்னா பக்கத்துல எங்கேயாச்சும் வீசிருப்பான். காலையில அந்த பூசாரியை காணாம போயிட்டான். ஊர்ல எல்லாருமே கோயில போய் நின்றுட்டே இருக்காங்க. அந்த பொம்மையும் காணாம போயிடுச்சு. பூசாரி பொண்டாட்டி அழுது அழுது உக்காந்துட்டா. அவங்க மூஞ்சி பார்க்கவே முடியல. பூசாரி கிராமத்தை விட்டு எங்கேயும் போகவே மாட்டாங்க. நம்ம கிராமத்துல வருஷக்கணக்கா வந்துட்டே இருக்க பரம்பரை பழக்கமா யாரு கோயிலோட பூசாரியா இருக்காங்களோ அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கிராமத்திலேயே இருக்கணும். அவங்க இந்த கிராமத்தை விட்டு வெளியே போகவே முடியாது. அட, இப்போ என்ன பண்றது? அந்த பொம்மையை நாம அங்கிருந்து தூக்கிட்டு வந்துட்டு தப்பு பண்ணிட்டோமா? அட, எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, நாம போய் ரத்னம்மா கிட்ட இப்போ பேசி ஆகணும். அவங்க தான் நமக்கு உதவி பண்ணுவாங்க. சங்கர் ராவோட பேச்ச கேட்டு மாருதி ராவ் இன்னும் பயந்து போய் இன்னும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ சரியா சொல்ற சங்கர். நாம இப்பவே போய் ரத்னம்மாவை சந்திக்கலாம். ரத்னம்மாவுக்கு இந்த கிராமத்தை பத்தி எல்லாமே முழுசாவே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்க கண்டிப்பா நமக்கு உதவி பண்ணுவாங்க. ரத்னாக்கா ஆவ்லாப்பூர்லயே விசித்திர புத்தி உள்ள ஒருத்தி. ஊருக்குள்ள ஒரு பேச்சு பிரபலமா இருந்தது. ரத்னாக்கா ஆவ்லாப்பூரோட வரலாறு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பெரிய ஞானின்னு. அவங்க யாரோடையும் சேர மாட்டாங்க. கொஞ்ச நேரத்துல மாருதி ராவு சங்கர் ராவ் ரத்னா அக்காவோட குடிசை கிட்ட போனாங்க. நீங்க 2 பேரும் இங்க ஏன் வந்திருக்கீங்க? உங்களுக்கு தெரியாதா நான் யாரையும் சந்திக்க விரும்ப மாட்டேன்னு? மனுஷங்களோட நடவடிக்கை, கெட்ட புத்தி இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காம குடிசைய காட்டுல கட்டிருக்கேன். ஆனா நீங்க இங்க கூட என்ன விட மாட்டீங்க. எங்களுக்கு உதவி பண்ணுங்க. இப்போ நீ என்கிட்ட என்ன உதவி கேட்க வந்திருக்க மாருதி ராவ்? நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா? யாரும் பண்ணக்கூடாதத பண்ணிருக்க. உங்க பேச்சோட அர்த்தம் எனக்கு புரியல. நாங்க என்ன பண்ணோம்? நாங்க பண்ணிருக்க கூடாது. அப்போ அந்த ரத்னா அக்கா அவங்களோட ஞான கண்ணால பார்த்து சொன்னாங்க, அந்த சோளக்காட்டு பொம்மைய நீ வசந்த் ராவ் நிலத்துல இருந்து எடுத்திருக்க கூடாது. இப்போ அது என்ன பெரிய தப்பா? அவங்க பழைய தலைவரா இருந்தாங்க. அவங்க வயல அப்படியே கிடக்கு. எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த வயல்ல ஒண்ணுமே ஆகாதுன்னு அதுக்கு தான் அந்த பொம்மையை எடுத்துட்டு வந்து கோயில வச்சோம். இந்த மாதிரி காலையில இது எங்க வயல்ல இல்ல மத்தவங்க வயல்ல எடுத்துட்டு போய் வச்சுட்டு வரோம். அதுல என்ன இருக்கு? அது யாருக்காச்சும் பிரயோஜனமா இருக்கலாம்ல. அட முட்டாள்களா, அந்த சோளக்காட்டு பொம்மைய அங்கிருந்து நீங்க எடுத்திருக்க கூடாது. அடே, இந்த உலகத்துல ஒரு பொருளும் ஒரு இடத்துல காரணம் இல்லாம இருக்காது. அந்த சோளக்காட்டு பொம்மை வசந்த் ராவ் நிலத்துல இருந்ததுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நீ அதை எடுத்துட்ட, அதை நீ எடுத்திருக்கவே கூடாது. இப்போ என்ன ஆக போகுதோ என்னவோ. அண்ணன் தம்பி 2 பேரும் இந்த கால சக்கரத்துல மாட்டிக்க போறீங்க. அதுல இருந்து வெளியே வர உங்களால முடியவே முடியாது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது. நீங்க எங்களுக்கு எதுக்கு உதவி பண்ணவே மாட்டீங்க? ஏன்னா நான் உங்களுக்கு உதவவே முடியாது. இப்போ உங்களுக்கு அந்த கடவுள் தான் உதவி பண்ணணும். நான் அந்த கடவுள் கிட்ட உங்க 2 பேருக்காக இந்த கிராமத்துக்காக வேண்ட மட்டும்தான் முடியும். சரி, நாங்க இங்கிருந்து போறோம். சரி, ஒண்ணு மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க. அந்த பொம்மையோட ரகசியம் என்ன? நீங்க இத மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த வசந்த் ராவ் நாட்டம்மையோட நிலம் ஒரு காலத்துல செழிப்பா இருந்தது. ஆனா பார்க்கவே அது வறண்டு போச்சு. ஒரு நாள் வசந்த் ராவ் நாட்டாம ஊர்ல இருந்து திடீர்னு காணாம போயிட்டாரு. இப்படியேதான் ராத்திரி பூசாரி காணாம போன மாதிரி. மாருதி ராவ் சங்கர் ராவ் கவலைப்பட்டுக்கிட்டே அங்கிருந்து வந்தாங்க. 2 பேரும் கொஞ்ச தூரம் தான் நடந்திருப்பாங்க.
அப்போ அவங்க 2 பேரோட பார்வை ஒரு மரத்து மேல விழுந்தது. எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த பெரிய பொம்மை மேல யாரோ உக்காந்துருக்காங்க போல. அந்த மரம் எவ்வளவு பெருசா இருக்கு பாரு. அக்கப்பக்கத்துல எந்த மனுஷங்க எந்த குரங்கும் இல்லவே இல்ல. சரியா பாருங்க, அங்க என்னமோ மின்னிக்கிட்டே இருக்கு. மாருதி ராவ் அந்த மரத்தை நோக்கி நல்லா உறுத்தி பார்த்தப்போ ஆமா ஆமா, நீ சரியாத சொல்ற. வா வா போய் பார்க்கலாம். 2 பேரும் மரத்துக்கிட்ட வந்து நின்னாங்க. அப்போ திடீரென அங்க ஒருத்த வந்து நின்னா. திடீரென வந்து நின்னதால 2 பேரும் பார்த்து பயந்து போனாங்க. 2 பேரும் பார்த்தா அவன் ஒரு ஜோக்கர். அவ அந்த 2 பேரையும் பார்த்து விசித்திரமா சிரிச்சா. யார் நீ? நீங்க எப்பவுமே இந்த ஜோக்கரை பார்த்ததே இல்லையா? நான் அவன்தான். ஜோக்கரை நாங்க நிறைய பார்த்துருக்கோம், ஆனா உன்னை நாங்க எப்பவுமே பார்த்ததே இல்லையே. உன்னோட பேர் என்ன? ஜோக்கர். நான் உன்கிட்ட உன் பேர் என்னன்னு கேட்டேன். உனக்கு கேட்கலையா? என் பேரு ஜோக்கர். நான் எங்கேருந்து வந்தேன்னு உனக்கு கூடிய சீக்கிரமா தெரிய போகுது அப்படின்னு சொல்லி அந்த ஜோக்கர் ஏதோ விளையாட்டு காட்ட ஆரம்பிச்சா. அப்படி பார்க்கும்போதே அந்த விளையாட்டு காட்டிக்கிட்டு அவங்க பார்க்கும்போதே திடீரென மறைஞ்சு போயிட்டா. இவன் யாரு? நம்ம கிராமத்துல எப்பல இருந்து ஜோக்கர்லாம் வர ஆரம்பிச்சாங்க? அட, ஏதோ கிராமத்துல சர்க்கஸ் எல்லாம் போட்டிருக்காங்க போல. அங்க வேலை பார்த்துக்கிட்ட அப்படியே சுத்தி பார்க்க இவன் இங்க வந்திருக்கான் போல. அப்படி வரும்போது இங்க வரைக்கும் வந்திருக்கான். இதுல நமக்கு என்ன இருக்கு? சரி வா போலாம். சங்கர் ராவ் மாருதி ராவ் வீட்டுக்கு போனாரு. ஆனா அங்க பார்த்தா அவனோட மனைவி பையன் முன்னா கூட மாருதி ராவோட வீட்லயே இருந்தாங்க. அவனோட மனைவி பையனை பார்த்து சங்கர் ராவுக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. அப்போ மாருதி ராவோட மனைவி கஞ்சன் பயத்துல சொன்னா, நான் ரொம்ப நேரமா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். முன்னாவை விட்டு உங்களை தேட சொன்னேன். நீங்க எங்கேயும் கிடைக்கல. அட, என்னாச்சு கஞ்சன்? நீ எதுக்கு இந்த மாதிரி பயப்படுற? தெரியல. நீங்க போன பிறகு நான் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். திடீர்னு ரூம்ல ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. நான் நினைச்ச பூகம்பம் வந்துடுச்சுன்னு. அங்க பார்த்தா ரூம்ல கலர் கலர் லைட் மின்னுது. அப்புறம் நான் ரூமுக்குள்ள போனதும் பார்த்தா ஒரு சோளக்காட்டு பொம்மை வெள்ளை நிறத்துல மின்னிக்கிட்டு இருந்தது. என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தது. அவனோட மனைவி கஞ்சன் பேச்ச கேட்டு மாருதி ராவ் ரொம்ப பயந்து போனான். அந்த பயத்திலேயே அவன் சங்கர் ராவை பார்த்தான். அட, இங்க என்ன நடக்குது? முதல்ல அந்த பொம்மை எடுத்துட்டு போய் நம்ம கோயில வச்சோம். பொம்மை கோயிலிருந்து மாயமா போயிடுச்சு. கூடவே பூசாரி கூட. இது அந்த பொம்மை தானே? அந்த பொம்மையா? கண்டிப்பா இது இருக்காது. கஞ்சன் என்ன சொல்றான்னா, இந்த பொம்மை வெள்ளை கலர்ல மின்னுது. வாயில இருந்தது ரொம்ப சாதாரணமான பொம்மை. என்னவா இருந்தாலும் உள்ள போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பயத்திலேயே ரூமுக்குள்ள போனாங்க. ஆனா அந்த காட்சிய பார்த்து 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டே நின்னுட்டாங்க. அவங்க பார்க்கும்போதே அவங்க முன்னாடி ஒரு வைர சோளக்காட்டு பொம்மை நின்னுச்சு. அதுக்கு மேல ரொம்ப விலைவாசியான வைரம் இருந்தது. அப்போ அவங்க 2 பேரோட முன்னாடியே ஒரு அதிசயம் நடந்தது. சோளக்காட்டு பொம்மை 2 பேரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு, என் உடம்புல ஒட்டிக்கிட்டே இருக்கிற வைரத்தை பிக்கிற சாதனையா நீ பண்ணாத. அப்படி பண்ணா உங்க 2 பேரோட சாவு நிச்சயம். பொம்மை பேசுறத பார்த்து மாருதி ராவ் சங்கர் ராவ் 2 பேரும் பயந்து போயிட்டாங்க. யார் நீ? யார் நீ? பொம்மை எப்படி பேசுது? நான் சாதாரணமான பொம்மை இல்ல. நீங்க என் பேச்ச கேட்டா நான் கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ணுவேன். என்ன உதவி? நான் உங்களை பணக்காரங்களா மாத்துவேன். எவ்வளோனா நீங்க யோசிக்கவே முடியாத அளவுக்கு. ஆனா உங்க பேச்ச நான் எப்படி நம்புறது? எப்போ வரைக்கும் நீங்க உங்களை பத்தி சொல்ல மாட்டீங்களோ அங்க வரைக்கும் நான் உங்களை நம்ப மாட்டேன். ஆமா ஆமா, உங்களை எப்படி நம்புறது? நீ பேய் பிசாசு பிரேதாத்மாவா மாறிட்டேனா நாங்க சர்வநாசமாயிருவோம். நான் பேய் பிசாசு பிரேதாத்மா எதுவும் இல்லை. நேரம் வரும்போது உனக்கு எல்லாமே புரிய வரும்.
சங்கர் ராவ் ஆழமான யோசனை பண்ணிக்கிட்டே பயத்திலேயே அந்த சோளக்காட்டு பொம்மைக்கு சொன்னாரு. அட நீ அதே பொம்மை தானே நாங்கள் பசன்ராவ் பிரபாவ் வயலிருந்து தூக்கிட்டு வந்த அதே பொம்மை தானே? சங்கர் ராவோட பேச்சு கேட்டு அந்த பொம்மை விசித்திரமா ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சுது.